இந்த வீடியோல பிடிசி சிக்னல் பத்தி நான் எதுனா தப்பா சொல்லியிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் பிடிசி சிக்னல் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இப்போ இருக்குது. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதிலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலகிராம்லயும் போட்டுட்டு இருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வச்சிருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 59,300 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பிரைஸ் எந்த நிலைமையில நிக்குது அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. வீக்லி சப்போர்ட்டு. கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இந்த வீக்லி சப்போர்ட்ல தான் பிரைஸ் நிக்குது. ஓகேங்களா? நீங்க நல்லா பார்க்கணும். இத அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. லிக்விடேஷன் எடுத்துருச்சு. பிகாஸ் வந்து இங்க லிக்விடேஷன் எடுத்துருச்சு. பட் லிக்விடேஷன் எடுத்திருந்தாலும் பிரைஸ் வந்து இன்னும் அங்கேயே தான் நிக்குது. வீக்லில க்ளோஸ் வச்சுட்டு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வீக்லில வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் விக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் ரெட் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட் கேண்டிலுக்கும் கொஞ்சம் மேல தான் வந்து பாடி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ உள்ள வீக்லி. அதாவது நேத்து முடிஞ்ச வீக்லி கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன அறிகுறி அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பேரிஷ் கண்டிஷன். இந்த பேரிஷ் கண்டிஷன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கிராஷ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். இல்ல சின்ன கிராஷ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிடிசியோட கிராஷ் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு பாக்ஸ் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 48,000ல இருந்து 37,000 ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு நடுவாப்புல ஒரு எப்படி சொல்றது? ஒரு பிரைஸ் ரிவர்சிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியால இருந்து பிரைஸ் வந்து ரிவர்சல் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வரதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து வந்து புல் மார்க்கெட் திரும்பாதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து இங்க எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. ஏன்னா வேர்ல்டு ஈவென்ட், பேட் நியூஸு, லிக்விடேஷன் ஈவென்ட் எதுவுமே வந்து இங்க நடக்கல. கிரிப்டோல வந்து இங்க எதுவுமே நடக்கல. ஸோ அதனால வந்து பிரைஸு இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னுடைய கணிப்பு வந்து லாஸ்ட்டாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா $15,000 வந்து பிடிசி வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அதனால $15,000 தான் நான் வந்து ப்ரியாரிட்டியாக எதிர்பார்க்குறது. பட் வந்து இங்கே ஒரு ஜோன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 48,000லேருந்து 38,000 இதுக்குள்ள வந்து ஒரு $10,000 டிஃபரெண்ட்ல ஒரு ஜோன் இருக்கு. இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்புகள் மார்க்கெட் இருக்கு பார்க்க போனா. ஆனா வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் பார்க்கல அப்படி மார்க்கெட்ட. சரிங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நான் அப்படி பார்க்கல. அதனால என்னோட கணிப்பு வந்து $15,000 வரதுக்கு ஒரு சான்ஸ்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 3 டூ 2, 3, 4 மந்த்ல ஒரு 3 to 4 மந்த்ல அந்த வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு வரலன்னா, $15,000 பிடிசி வரலன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரைஸ் வந்து ரிட்டர்ன் வர மாரி இருந்தது. வேர்ல்டு நியூஸ் ஈவென்ட், பேட் நியூஸ் ஏதாவது லிக்விடேஷன் ஈவென்ட், ஸ்கேமு, ஹராஸ்மென்ட் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, அந்த மாரி சினாரியோல பிரைஸ் வந்து ரிட்டர்ன் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாரி நடந்தா சொல்றேன். பட் இப்போதைக்கு வந்து என்னுடைய கணிப்பு வந்து இந்த $15,000 கீழ தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து எத்திரியுமோட அனலைஸ் பார்க்கலாம். எத்திரியும் சார்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. நான் அத வந்து ஃபுல்லா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேனா, ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கர்சர் வச்சிருக்கேன்ல 881. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் பாட்டம் எத்திரியம்க்கு சைக்கிளோட பாட்டம். ஸோ இந்த பாட்டம்ல இருந்து ஒரு லைன் வரையிறேன். ப்ரீவியஸோட பாட்டம் இங்க இப்படி வரையிறேன்னா, ஸோ நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பிரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து பிரைஸ் கீழே வரதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிரைஸ் வந்து எத்திரியம் அல்ட்ரா பேரிஷ்ல இருக்கு அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பிரைஸ் பாருங்க உடைச்சிருக்கு. பிகாஸ் இங்க உடைச்சிருந்தாலும் பிரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட் கேண்டலோட லோ இது உடைக்கல இன்னும். சரிங்களா? இதுக்கு கீழே வந்து லிக்விடேஷன் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு கீழே வருவான்.
ஓகேங்களா? ஸோ இது கீழ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இப்படி திரும்புச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு பேரிஷா தான் இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி பிடிசி சார்ட் சொல்லியிருந்தேன். அங்கேயும் வந்து பேரிஷா தான் இருக்கு. ஸோ எவ்ரிதிங் பேரிஷா தான் இருக்கு. புல்லிஷ் மாறும்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் இப்போதைக்கு பேரிஷா தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸோ கீழ போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. புல் மார்க்கெட்டு இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ அது ஏதாவது சினாரியோ புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகறதுக்கு சினாரியோ வந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வீடியோ போடுறேன். தொடர்ச்சியா வந்து நம்ம வீடியோக்கு ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. எதனா கொஸ்டின் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸா ஒரு நாலேட்ஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிசியோட நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி லிக்விடேஷன் மொமெண்டம் அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.